ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்தவல்லி 35வது வகுப்பு, முதல் அணுவாக்கம். பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்சிதேதி பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்சிதேதி. இந்த பிரம்ம தத்துவத்தை நமக்கு விளக்குவதற்காக சாஸ்திரமானது அத்தியாரோபம் அபவாதம் என்ற ஒரு முறையை கையாளுகின்றது சொல்லி பார்த்தோம். அந்த முறையை கையாளுவதற்குரிய காரணத்தையும் பார்த்தோம். ஒன்று, ஒரு பொருள் ஒன்றுமே தெரியவில்லை, அது வேறு மாதிரியே புரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லாத ஒரு நிலையிலே அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை. கயிறும் தெரியல, பாம்பும் தெரியல. அப்படி இல்லாமல் விபரீதமாக ஒன்றை புரிந்து வைத்திருந்தால், கயிற்றை பாம்பாக புரிந்து வைத்திருந்தால், அந்த இடத்தில் இந்த முறையை தவிர வேறு எந்த முறையும் கிடையாது, வேறு முறையால் புரிய வைக்க முடியாது என்று விளக்கமா பார்த்தோம். இப்போ உதாரணத்தை விட்டு நம்ம சாஸ்திரத்திற்குள் வந்தால், சாஸ்திரத்தினுடைய பார்வையில், மேலான பார்வையில் பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. சென்ற வகுப்புல பார்த்த நிறைவான கருத்து. சாஸ்திரமானது அதனுடைய பார்வையில் பிரம்மத்தை தவிர எதுவுமே கிடையாது. குருவுக்கு கயிறு தான் தெரியுது, பாம்பை பத்தி அவருடைய பார்வையே இல்லை. கயிறு நல்லாவே தெரியும், கயிறு தான் நல்லா தெரிஞ்சிருக்கார். அது போல இங்கு பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே சாஸ்திரத்துக்கு தெரியல, கிடையாது. ஆக சாஸ்திரம் எதை மட்டும் பார்க்கின்றது என்றால் பிரம்மத்தை மட்டுமே பார்க்கின்றது. ஆனால் சிஷ்யன் என்ன பார்க்கிறான்? உலகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறான். ரெண்டு பேருடைய பார்வையும் அஜ கஜாந்திர பேதம் சொல்லுவாங்க. ஒரு ஆட்டுக்கும் யானைக்கு இருக்கிறது, மடுவுக்கும் மலைக்கு இருக்கிறா போல பெரிய ஒரு கேப் இருக்கு. சிஷ்யன் உலகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறான், சாஸ்திரம் பிரம்மத்தை மட்டும் பார்த்து கொண்டு. எவ்வளவு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. அப்போ சாஸ்திரமானது சிஷ்யனுடைய பார்வைக்கு வர வேண்டும், அல்லது தன்னுடைய பார்வைக்கு அவனை அழைத்து வர வேண்டும் என்றால் இருவருடைய பார்வையில சம்பந்தமே இல்லாத இருக்கு. ஏதோ கொஞ்சம் சம்பந்தம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சொல்லிடலாம். ரெண்டு பேருமே வேறு வேறு மாதிரி, வேறு வேறு திசையில். ஆக சாஸ்திரம் இங்க என்ன செய்ய வேண்டும்? பிரபஞ்சத்தை மட்டுமே பார்த்து கொண்டுள்ள சிஷ்யனுடைய புத்தியில் சாஸ்திரம் சென்று அமர வேண்டும் என்று கருதுகின்றது. அதற்கு சாஸ்திரமானது என்ன பண்றது? அந்த சிஷ்யனுடைய அபிப்பிராயத்தை நம்ம சொல்லுவோம் சில நேரத்தை. சரி, ஒரு பேச்சுக்காக ஒத்துக்கிறோம் அப்படி சொல்றோம் பாருங்க. ஆமா, அப்படி அந்த பிரபஞ்சத்தை பிரம்மனிடம் ஏற்றி வைக்க வேண்டும். சரிப்பா, நீ சொல்ற இந்த உலகத்தை நான் ஒத்துக்கிறேன். ஆமா, அந்த உலகம் தெரியுது. ஆகவே இந்த உலகத்தை என்ன பண்றது? சாஸ்திரம் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைத்தவுடன் என்ன ஆகின்றது? சிஷியனுக்கு பரவாயில்ல, நம்முடைய கருத்தை, நம்முடைய பார்வையை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு நெருக்கி வந்துடுவோம். அதன் பிறகு நம்ம என்ன சொல்ல போறோன்றதை கொஞ்சம் கவனமா கேட்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். அப்படி ஒத்துக்கொண்டு இந்த உலகத்தை நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது, நானும் ஒத்துக்கிறேன் இந்த உலகத்தை சொன்னா, அப்போ பரவாயில்லையே, பிரம்மத்தையும் ஒத்துக்கிறன்றது அடுத்து நமக்கு தெரியுது, குருவுக்கு தெரியுது. சிஷ்யன் பார்வையில் எப்படி இருக்கு? அப்படி ஏற்றி வைத்த அந்த உடனே அந்த சிஷ்யனுக்கு என்ன ஆகுமா? சந்தேகம் வருமா? ஆமா, இந்த உலகத்தை ஒத்துக்கொண்டோம்,
இப்போ இந்த உலகத்தை யார் படைச்சிருப்பாங்க? அடுத்த சந்தேகம் அவருக்கு வரும். அப்போ நாம் பார்க்கின்ற இந்த உலகத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் என்ற ஒரு அறிவு அவனுக்கு தோன்றி, அவன் அப்படி தோன்றிய உடனே சொல்லுகின்றார், சாஸ்திரமானது அவனுடைய மனதை பிடித்து விட்டது சொல்றார். உலகத்தை மட்டும் பார்த்து கொண்டுள்ள சிஷ்யன் இடத்துல அந்த உலகத்தை நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது, ஒத்துக்கொண்ட உடனே அவன் சொல்லுகின்றான், ஆமா இப்படிப்பட்ட இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த உலகத்தை யார் படைச்சிருப்பாங்க? ஒரு வீடு கட்டியிருந்தா ஒரு கொத்தனார் கட்டிருக்கணும், ஒரு என்ஜினியர் கட்டிருக்கணும், ஏதோ ஒரு பொருள் செய்தவங்க இருக்கணும். அதுபோல் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் உலகத்தை யார் படைச்சிருக்கணும் என்று சந்தேகம் வரும்பொழுது உடனே சாஸ்திரத்தை ரொம்ப சந்தோஷமாயிடுதான். சரி, நம்ம மனத்தில் போய் உட்காந்துட்டோம். பிற்பாடு சாஸ்திரத்தை மாணவன் படித்து அதன் வழியாகவே என்ன பண்ணுவார்? பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்வார். கல்லாதேன் ஆனாலும் கற்றறிந்த மெய்யடியார் சொல்லாலே நின்னை தொடர்வேன்னு சொல்லுவார். நான் ஒண்ணுமே படிக்காதவன் தான், ஆனால் கற்றறிந்த மெய்யடியார் குருமாரில் இருக்காங்களே, அவங்க வழியே சென்று அவர் சொல்லாலே உன்னை நான் தொடர்ந்து வந்துடுவேன்னு சொல்றார். தாய்மன்னர் அழகா சொல்றார். கல்லாதேன் ஆனாலும் கற்றறிந்தன்னு சொல்ற ஒரு வார்த்தைன்னு சொல்ற. கற்றறிந்த குரு தானே. அவர் சொல்லாலே, எனக்கு சாஸ்திரம் தெரியாது, மற்றது தெரியாது, விவகாரம் தெரியாது, உபனிஷத் தெரியாது, கீதை தெரியாது, பிரம்மசூத்திரம் தெரியாது, இன்னும் நிறைய இருக்கக்கூடிய சித்தி கிரந்தங்கள்லாம் அபரோக்ஷ அனுபூதியா அது ஒன்றும் தெரியாது எனக்கு. ஆனாலும் கூட கற்றறிந்த மெய்யடியார் ஞானியர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன வழி நடத்திடுவாங்க. அப்போ அந்த ஞானியர்கள் அவன் சிஷியனோட மனதை பிடிக்கணும்னா இந்த ஒரு அழகான ஒவ்வொரு மெத்தடில் சிஷியன் இடத்துலேருந்து ஒரு கிரிப் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்புறமா தான் உட்கார வச்சு சொன்னால் ஓஹோ, அவங்க பாணியில் சொல்லி அவங்க புரிய வைக்கணும். எவ்வளோ முயற்சி பாருங்க, உண்மையை விளக்குவதற்கு இவ்வளோ இப்படிலாம் மெனக்கட வேண்டியது. நம்ம குழந்தைங்களும் அப்படி தானே, நல்ல விஷயத்தை நேரடியாக சொன்ன எடுத்துக்கிறாங்களா என்ன? அவங்க வழியில் போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, நமக்கு என்ன எப்படியோ ஒரு வகையை நல்லா இருக்கணும் குழந்தை, அவ்வளோதான், நமக்கு வீணா போயிடக்கூடாது, அதுதானே முயற்சி பண்றது. அதே தான் சாஸ்திரமும் பண்றது. அப்படி சென்றால் சிஷியனுக்கு கடைசியில் என்ன ஆகுது? நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்து, இந்த பிரபஞ்சம் இல்லாத இந்த பிரம்மத்தை அவன் நன்கு புரிந்து கொள்கின்றான். எப்பொழுது இந்த பிரபஞ்சத்திலே இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தோடு சேர்த்து அது பிரபஞ்சம் அற்றது என்று பிரம்மத்தின் உண்மை தத்துவத்தை நன்கு அழகாக புரிந்து கொள்கிறான். இந்த ஒரு விஷயத்தை விளக்குவதற்காக விபூதி யோகம் விஸ்வரூப தரிசன யோகம் ரெண்டுமே அதுதான். நிறைய பேருக்கு என்னன்னா, கடவுள் இருக்கா தனியா, என்ன இப்ப இந்த இவ்வளவு பெரிய சாலிடா உலகத்தை எங்க கொண்டு போய் போடுறது, எங்க கொண்டு போய் போட முடியும்? அங்கதான் சொல்றோம், இது எங்கேயும் போட வேண்டாம், அதுவா தான் அவர் இருக்காரு சொல்லி அவங்க புரிய வைக்கிறது இவ்வளோ தூரம் டிராவல் பண்ண வேண்டியதா. ஆக பிரம்மன் சிஷ்யன் புத்திக்குள்ள செல்ல வேண்டும். அதற்காக என்ன பண்றார்? ஆரோப்பம் ஏற்றி வைத்து பிறகு நீக்கி இப்படித்தான் இந்த பிரம்மத்துவம் இருக்கிறது புரிய வைக்கின்றார். ஆகவே அத்தியாரோப அபவாதம் நியாயப்படி பிரம்மன் அல்லது பிரம்மத்தை மட்டும் போதிக்க சாஸ்திரமானது ரஜ்ஜு சர்ப நியாயத்தை இங்கு சொல்லுகிறது. ரஜ்ஜு சர்ப்பம் சொன்னா, ரஜ்ஜு என்றால் கயிறு, சர்ப்பம் என்றால் பாம்பு. பாம்பு கயிற்று ஒரு உதாரணத்தை நியாயத்தை வைத்துக்கொண்டு நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறது. இந்த வேதாந்த கயிறு வேதாந்த பாம்பு இருக்கு, எத்தனை வித வேண்டுமானாலும் இன்டர்பிரட் பண்ணலாம், அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஆக கயிற்றை மட்டும் புரிந்து பாம்பு என்கின்ற புத்தியை நீக்குவது போல பிரபஞ்சம் என்ற புத்தியை நீக்கி அங்கு பிரபஞ்சமாகவும் தெரிந்து கொண்டிருப்பது அந்த பிரம்மமே என்று புரிய வைக்க வேண்டும். அதற்காக ஏற்றி வைத்து பிறகு அதையெல்லாம் செய்தது அது ஒன்று இருக்குப்பா, அப்புறம் அதுவே இந்த உலகமாக ஆகி இருக்கின்றது. ஆக இந்த பிரபஞ்சமும் பிரம்மமும் வேறு வேறு இல்லை என்று அவனுக்கு காட்டி கொடுக்க வேண்டும். ஆகவே அதை விளக்குவதற்காகத்தான் சூத்திர வாக்கியம் விருத்தி வாக்கியத்துக்கு அடுத்து வியாக்கியான வாக்கியம் தொடங்குகின்றது. இப்ப நம்ம பார்க்குற இந்த முகவுரை அடுத்த வியாக்கியானத்துக்கு போறதுக்கு முன்னே, அந்த மந்திரங்களை படிக்கிறதுக்கு முன்னே இருக்கக்கூடிய முகவுரை இதெல்லாம். இந்த முகவுரையோடு உள்ள போக போறோம். ஆக தஸ்மாத்வாத் ஏ தஸ்மாத் அந்த வார்த்தை மந்திரத்துல வரும், படிக்க போறோம். அந்த தஸ்மாத்வாத் முதல் அன்னாத் புருஷக வரை அத்தியாரோப்பம், அதுவரை அத்தியாரோப்பம். அதற்கு பிறகு வர இருப்பதுதான் அபவாதம். ஆக முறையாக அத்தியாரோப்பம் செய்து ஒவ்வொரு படியாக முறையாக அபவாதம் நீக்கிக் கொண்டே வரும். ஒரு அறையில ஒரு பொருளை ஒரு சொல்லணும்னு சொல்லி 100 பொருள் இருக்கு. அவருக்கு அந்த பொருள் பேர் நம்ம சொன்னாலும் அவருக்கு தெரியவே இல்லை, முன்ன பின்ன பார்க்கவே இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்? ஒண்ணா எடுத்துட்டு வந்தா இது இல்லை இது இல்லை இது இல்லை நீக்கி முதல் சொல்லுவோம், அந்த அறைக்குள்ள போப்பா இவ்வளவு இருக்கு, அது இது இருக்கு எடுத்துட்டு வான்னு அது தெரியாது.
அப்புறம் ஒன்று ஒன்றா நீக்கி கடைசியாக 99 பொருள் வெளியே வந்த ஒரு படம் அங்கே 100வது என்ன இருக்க போகிறது? நாம் சொன்னது தான் இருக்க போகிறது. நீக்கி சொல்கிறது அது போல. ஆக உபநிஷத்து எப்படி அத்தியாரோபம் செய்கின்றது, அது உபநிஷத்து மந்திரத்துக்குள்ள போய் பார்ப்போம். ஆனால் கேள்வியை சொல்லிவிட்டு பரீட்சை வைக்கிறது போல இங்க நாம அந்த கேள்வியை முதல்ல கேள்வி அவுட் ஆகிட்டேன்னா கேள்வியை புரிஞ்சுக்கல. ஆக உபனிஷத் பிரம்மத்திடம் பிரபஞ்சத்தை ஏற்றி வைத்து பிறகு நீக்கப் போகின்றது. பிரம்மன் மட்டும் இருப்பதை காட்டப் போகின்றது. ஆகவே இங்கு அத்தியாரோபம் எந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகின்றது என்ற, எந்த இடத்தில் செய்யப்படுகின்றது என்று கேட்டால் பிரம்மத்தை மட்டும் உபனிஷத் பார்க்கின்றது. ஆனால் நம்முடைய அனுபவத்தில் பிரபஞ்ச அனுபவங்கள் நிறைந்து இருக்கின்றது. பிரபஞ்ச அனுபவம் தான் இருக்கு, அது தவிர்த்து அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இல்லவே இல்லை. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா புலன்களும் சாலிட அனுபவத்தில் இருக்கிற பொருள்களைத்தான் காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த பொருள்களை வைத்துதான் நம்முடைய அனுபவங்களும் இருக்கின்றது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தை பிரம்மனிடத்தில் ஏற்றி வைக்கின்றது. அதை எப்படி ஏற்றி வைக்கின்றது என்றால், இந்த பிரபஞ்சம் பிரம்மனிடமிருந்து உருவானதாக சொல்லி பிரம்மத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு உலகத்திற்கு காரணமாக காட்டி முதலில் ஏற்றி வைக்கின்றது. ஆக பிரம்மத்தை காரணமாக அறிமுகப்படுத்தி பிரபஞ்சத்தை காரியமாகவும் சொல்லும். அப்ப பிரம்மன் காரணம், இந்த உலகம் காரியம். உலகம் பிரம்மத்திடமிருந்து தோன்றியதாக இங்கு ஏற்றி வைக்கப்படுகின்றது அத்தியாரோபம். ஆகவே அன்னாத் புருஷக என்ற பகுதியை அத்தியாரோபம் என்று சொல்லணும், அல்லது சிருஷ்டி பிரகரணம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மந்திரத்தில் வரப்போகின்ற மந்திரத்தில் ஆக சிருஷ்டி அல்லது படைப்பு என்றால் என்ன அர்த்தம் சொல்லி சொன்னா, தோற்றம் அல்லது கிரியேஷன் சொல்லி அர்த்தம். சிருஷ்டி சொல்லி சொன்னா கிரியேஷன், தோற்றம். எப்பொழுதெல்லாம் சிருஷ்டி என்று சொல்கின்றோமோ அப்பொழுது உடனே 2 சொல் நமக்கு அறிமுகமாகும். பொதுவாக சிருஷ்டி என்றால் படைப்பு, படைப்பு என்றால் படைத்தது அனைத்தும் என்ன, கிரியேஷன், காரியம். காரியம் என்றால் அப்ப அதுக்கு யார் காரணம்? ஒன்று உருவாகி இருந்தா என்ன சொல்றது, யார்ப்பா காரணம், யார்ப்பா எல்லாம் செய்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு யாருக்கு எது காரணம், யார் காரணம், எது காரணம். இப்போ படைப்புன்னு வந்தாவே காரணம் யார்? இந்த சிருஷ்டி என்று சொன்னதும் காரணம் என்ன காரியம் என்ன என்று நம்ம சொல்லணும். இந்த படைப்புக்கு காரணம் எது, படைக்கப்பட்டது என்னதான் படைக்கப்பட்டது. ஆகவே இங்க சிருஷ்டி என்று சொன்ன உடனே காரணம் எது என்றால் பிரம்ம காரணம், காரியம் எதுவென்றால் நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த உலகம்தான் காரியம், காரண காரியம். ஆமா, இது ஒரு முறை, காரண காரிய தத்துவம். இதுதான் சிருஷ்டியுடைய சாரம். சிருஷ்டி என்றால் உற்பத்தி, அதற்கு ஒரு காரணம் இருக்கணும், அப்புறம் உற்பத்தி செய்யப்பட்டது காரியம் சொல்லி சொல்லுவோம். இந்த சிருஷ்டிக்குள் செல்வதற்கு முன்பாக, இந்த மந்திரத்துக்குள் செல்வதற்கு முன்பாக சிறு சிறு விசாரங்களை நாம் செய்துவிட்டு தான் செல்ல போகின்றோம். இங்கு ஒரு முதல் செய்கின்ற ஒரு விசாரம், பிரம்மத்தை இவ்விதமாக காரணமாக சொன்ன பிறகு இந்த பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் காரியம் தோன்றுகின்றது என்று சொல்லுவதுதான் இங்க உபதேசம். இப்ப நம்ம பார்க்க போற மந்திரத்தின் உபதேசம் அதுதான். அப்படி உபதேசம் செய்யப்பட்டால், செய்தால் நமக்கு எப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற வார்த்தையோட விளக்கம் கிடைக்க போகின்றது, கிடைக்கும். எதுக்காக இதெல்லாம் சொல்லணும், சிருஷ்டி எதுக்காக சொல்லணும் சொல்லி நீங்க என்ன எங்களுக்கு புரிய வைக்க விரும்புகின்றீர்கள்? இங்க சொல்லுகின்றார்கள், சத்தியம் ஞானம் அனந்தம் என்று விருத்தி வாக்கியத்தை பார்த்தோமே, அந்த வாக்கியத்தை மேலும் வியாக்கியானம் செய்வதற்காக, இன்னும் நமக்கு நன்கு புரிந்து கொள்வதற்காக. நாம நினைக்கலாம் இங்கே புரிஞ்சிடுச்சே, இனி எதுக்கு வேணும், நீங்க தான் புரிய வச்சுட்டீங்களே, இனி எனக்கு எதற்கு என்று கேட்டால் உள்ளே சென்று பார்க்கும் பொழுதுதான் ஓ இதெல்லாம் கூட அதுக்குள்ளே இருக்கான்னு சொல்லி தெரியும். ஆகையினால கொஞ்சம் கூட ஒரு பிசிறே இல்லாமல் நம்முடைய மனதில் ஒரு முழுமையான தெளிவை உருவாக்குவதற்காக பெரியவர்கள் அழகாக மீண்டும் இதை வியாக்கியான வாக்கியங்களிலே உபனிஷத் மந்திரங்களிலே விளக்குகின்ற. உபனிஷத்து அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அது பிரித்து சொன்ன விதம் தான் நமக்கு பெரிய விசேஷமா இருக்கு. இதுதான் சூத்திர வாக்கியம், இதற்கு விருத்தி வாக்கியம், இதற்கு வியாக்கியானமா அடுத்து வரக்கூடிய பகுதியில் வியாக்கியானமா வருது, அங்க இன்னும் தெளிவா வருது. அது ரொம்ப அழகா அந்த சொல்லுகின்ற மெத்தட் சிஸ்டத்தை பார்த்தோம்னா ஒரு அன்னைக்கு ஐயா சொன்னது போல ஒரு பிரமிப்பா தான் இருக்கு. விசேஷமா தான் சொல்லி வச்சிருக்காங்க இந்த முறைகளை. இன்னும் எத்தனை முறைகள் சொன்னாலும் சாஸ்திரத்தின் நோக்கம், குருமார்கள் நோக்கம் நமக்கு புரிய வைப்பது தான், வேற ஒண்ணும் இல்லை, புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இது சூக்ஷமமான வஸ்தா இருக்கு. நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு சொல்லி சொல்றாங்க.
ஒரு கண்ணிலே மற்றதிலே ஒரு ஆப்ரேஷன் பண்ணோன்னா அது பெரிய கத்திலாம் பயன்படாது, அதுக்கு நுண்ணி கருவி. அது ஒரு மரத்தை வெட்டினா கண்ணு ஆப்ரேஷன் பண்ணுற கத்திலேயே மற்றதில் ஊசியில் இதில் பண்ண முடியாது. அது அதற்குரிய கருவி தேவை இருக்குது. அது போல் இங்கே உபநிஷத்தானது அது ஒரு மெத்தடாலஜி அது பின்பற்றுகின்றது. ஆக காரண காரிய தத்துவத்தை சொல்லி உபதேசம் செய்தால் நமக்கு எப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் என்பது சித்திக்கும், நன்கு விளங்கும். என்ன பலன் நமக்கு வருகின்றது என்று விசாரம் செய்துவிட்டு பிறகு என்னென்ன படைக்கப்பட்டது என்று பிறகுதான் பார்க்க போறோம். இங்கு சொல்லுகின்றது ஆகாசம் வாயு எல்லாம் படைக்கப்பட்டதுன்னு சொல்ல போகின்றது. அதனால உபநிஷத்து ஆகாசம் வாயுலாம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி சீக்கிரம் அப்படியே ஓடி போயிடும். ஏனென்றால் சொல்றது எதுக்காக, சிருஷ்டியை ஏற்றி வைப்பதற்காக. பிற்பாடு நாமளே நீக்க போறோம் கொஞ்ச நேரத்துல. அப்படி இருக்குன்னு சொல்லி விடுகின்றது. நாம தத்துவ போதை படிச்சிருக்கோம், மற்ற உபநிஷத்தை படிச்சு இதுல வந்ததுனால சரி நமக்கு புரியும் என்று சாஸ்திரமானது வேகமாக சொல்லிவிட்டு சென்று விடும். ஆனா பிரம்ம தத்துவத்தை விசாரிக்கும் அழகா நிறைய சொல்ல போகிறது. சிருஷ்டியை ஒரு மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக சென்று விடும். காரணம் அதை நாம சீக்கிரம் நாமளே நீக்க போகின்றோம். எனவே ஆகாசத்தையும் வாயுவையும் நாம் விசாரம் செய்ய போவதில்லை. தத்துவ போதத்தை விசாரம் செய்தப்பல இங்க செய்ய போறதில்லை. அதையும் பார்த்து இவைகள் எல்லாம் பிரம்மத்திடமிருந்து வந்தது என்று உபனிஷத் சொல்வதிலிருந்து உபனிஷத்திற்கு அல்லது நமக்கு என்ன பிரயோஜனம் என்கின்றதைத்தான் விசாரம் செய்ய போகின்றது. நமக்கு என்ன இதுல அக்காம்ப்ளிஷ்மெண்ட் சொல்றோம் பாருங்க, என்னென்ன நமக்கு பலன் கிடைக்க போகின்றது. முதல் பலன் பிரம்மணக சத்தியத்துவம். பிரம்மன் சத்தியம் என்பது சித்திக்கின்றது. பிரம்மன் சத்தியம், சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற வாக்கியத்தில் சத்தியம் என்பதை லட்சணத்தோடு நிலைநாட்ட அப்பதான் முடியுமா இந்த சிருஷ்டியெல்லாம் சொல்வதன் பிரயோஜனம். இதையும் கூட இப்ப நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சுருக்கமா தான் பார்க்க போறோம். என்றுமே காரிய காரண விசாரத்தில் அதுல சென்றாலே காரண காரிய அடிப்படையில் காரணம் எப்பவுமே சத்தியம், காரியம் எப்பவுமே மித்யா. முதல் பிரயோஜனம் நமக்கு கிடைக்க போகுது. காரணம் ஏன் சத்தியம் சொல்றேன்னா, காரணம் சுதந்திரம் இண்டிபெண்டா இருக்கும், காரியம் பரதந்திரம் டிபெண்டன்ஸ். காரியமானது எப்பொழுதும் ஒன்றை சார்ந்தே இருக்கும், காரணத்தை சார்ந்தே இருக்கும். காரணம் எதையுமே சாராமல் இருக்கும். சத்தியம் சொல்லி சொன்னாலே திரிகாலே அபி திஷ்டதி இது சத்து, இதுக்கு லட்சணம். 3 காலத்துல எந்த ஒன்று இருக்குமோ அதுக்கு பேர் தான் சத்தியம் என்று நாம் சொல்ல முடியும். அதைத்தான் சத்தியம் சொல்ல முடியும். 3 காலத்துல இருக்கணும். திரிகாலே அபி திஷ்டதி இது சத்து. அப்படி பார்த்த சத்தியம் 3 காலத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னா, காரணம் 3 காலத்துல இருக்குன்னு சொல்லி சொன்னா, காரியம் 3 காலத்திலும் இருக்காது. அப்படி காரியம் 3 காலத்தில் இருந்தா காரியத்தை சத்தியம் சொல்லிட்டு போயிடுவோம். சத்தியம் தான் சொல்லணும். இங்க உதாரணம் பார்க்கலாம். களிமண் பானை, களிமண் காரணம். இந்த உதாரணத்துல பானை காரியம் ப்ராடக்ட் செய்யப்பட்டது. இங்க அப்படி பார்த்தா களிமண் சத்தியம், காரணம் 3 காலத்தில் உள்ளது. இது பானையின் அடிப்படையில் பேசுவது. பானை தோன்றுவதற்கு முன்பும் பானை இல்லை, உடைந்த பிறகும் பானை இல்லை. நிகழ்காலத்தில் அந்த பானை இருந்தது, ஒரு காலத்தில் தான் இருந்தது. ஆனால் களிமண் இருக்கே, பானை தோன்றுவதற்கு முன்னும் களிமண் இருந்தது, பானை இருக்கும் பொழுதும் களிமண் இருந்தது, பானை உடைந்த பிறகும் களிமண் இருக்கும். ரொம்ப யோசித்து பார்த்தா இருந்தது களிமண் மட்டும்தான். இந்த பானை என்பது பெயர் வடிவ நாமரூபம் தான் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான் ஒரு வகையில பார்க்க. ஆக 3 காலத்திலும் இருப்பதற்கு பெயர் காரணம். ஆகவே அது சத். காரியம் ஸ்திதி காலத்தில் மட்டும் இருக்கும், நிகழ்காலத்தில் மட்டும் இருக்கும். தோற்றத்துக்கு முன்பும் பானை இல்லை, காரியம் இல்லை, உடைந்த பிற்பாடும் அது இல்லை. ஆகவே இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் பிரம்மனே காரணம் சொல்லி சொன்னா, அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற விஷயம் முதல் பலன் பிரம்ம சத்தியம். அது உலகம் தோன்றுவதற்கு முன்பும் இருந்தது, உலகம் இப்போ இருக்கும் பொழுது இருந்து கொண்டிருக்கிறது, பிறகும் இருக்கும், 3 காலத்தில் இருக்கும். இதுதான் இங்கு வியாக்கியானத்தில் விளக்கப்பட போகின்றது. வியாக்கியானத்தில் போறதுக்குன்னா வியாக்கியானத்தில் என்ன சொல்றாங்கன்னு ஒரு வியாக்கியானம் நம்ம பண்றோம். சில நேரத்தில் நமக்கு இதெல்லாம் தேவையான்னு தோணும். ஆனா அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்தோம்னா தேவை இருக்கு. இல்லை சுவாமி எனக்கு தேவையில்லைன்னா சரி பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், தேவையானவங்க அதை படிச்சுக்கிட்டுங்கன்னு சொல்லி
ஒரு சுவாமி என்ன பண்ணாராம், ஒருத்தர் இன்னும் பெரிய சுவாமி இடத்துல போய் கேட்டார், அல்லது ஒரு சாதாரண கிரகஸ்தர் போய் கேட்டார். சாமி நிறைய அனுஷ்டான முறைகளை சொல்லியிருக்கு, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி 1-2 மட்டும் நீங்கள் சொல்லி ஒரு வரையறை செய்து டிக்ளேர் பண்ணுங்க, எங்களுக்கு சௌகரியமாக இருக்கணும். அப்போ அவர் சொன்னார், இங்கே பாரு, உனக்கு அதில் என்ன கஷ்டம் இருக்குது, உனக்கு எதை பிடிக்கிறதோ அதை மட்டும் நீ செய், உன்னை எல்லாத்தையும் செய்ய சொல்லி யாரும் வற்புறுத்தலையே. ஆனால் இன்னும் இருக்க சிலது இருக்கு, அது தேவையான ஆள் வரும்போது அது இருக்கட்டுமே, அவருக்கு அது தேவையாக இருக்கும், அதை எப்படி நம்ம பண்ணி வைக்க முடியும், அதை எப்படி நம்ம சொல்ல முடியும், அவர் பண்ணுறது நல்லா இருக்காது இல்லையா, நல்லா பதில் அது மற்றவங்களுக்கு தேவை இருக்குமே. அது போல தான் இந்த விளக்கங்கள்லாம் அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. 2வது பலன் பிரம்மணக அனந்தத்துவம். பிரம்மணக சத்தியத்துவம் சொல்லி பார்த்தோம் முதல் பலன். 2வது பலன் பிரம்மணக அனந்தத்துவம். பிரம்மன் அனந்தம் என்பது இங்கு சித்திக்கும். சத்தியம் நமக்கு நல்லா புரியும், புரிஞ்சிடுது. ஞானமும் ஓரளவுக்கு புரியும். அனந்தமானது கஷ்டமாக கொஞ்சம் தோன்றலாம், காரணம் கொஞ்சம் சிந்திக்கணும். அனந்தம் என்பதற்கு விருத்தி வாக்கியத்தில் என்ன விளக்கம் பார்த்தோம்? தேசகால வஸ்து 3லிருந்தும் எது வரையறுக்கப்படாதோ பார்த்தோம் இல்லையா. தேசத்தாலும் காலத்தாலும் வஸ்துவினால் பொருளினாலும் எந்த ஒன்று வரையறுக்கப்படாதோ அது அனந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேசகால வஸ்து பரிச்சேத ரஹிதக அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆக பிரம்மன் காரணம் என்று சொல்வதன் மூலமாக தேசகால வஸ்துவினால் வரையறுக்கப்படாதது என்பது சித்திக்கின்றது. ஆகவே அனந்தம் என்பது இதன் மூலமாக நமக்கு விளங்குகின்றது. அதுக்கு முதல்ல நாம் பார்த்தோம், ஒரு பொருள் தேசத்தினால் வரையறுக்கப்படாது, பிரம்மமானது தேசத்தினால் வரையறுக்கப்படாது. அர்த்தம் என்ன? இந்த இடத்துல ஒரு பொருள் இருந்தால் இன்னொரு இடத்துல இந்த பொருள் இல்லை, நாம் இங்கே இருந்தால் வெளியில் இல்லை, வெளியில் இருந்தால் உள்ளே இல்லை, அல்லது வீட்டில் இல்லை. அப்போ இது தேசத்தினால ஒரு இடத்தினால வரையறுக்கப்பட்டு விடுகின்றது. அடுத்து முன்ன இருந்தது இப்ப இல்லை, காலத்தினால வரையறுக்கப்பட்டு விடுகின்றது. எல்லா பொருளும் அப்படித்தான். இல்லை, இந்த உலகமே தோன்றுவதற்கு முன்ன இல்லை, இப்ப இருக்கு. அது எத்தனை லட்சம் வருஷமோ அது வேற. பிறகு இது என்ன ஆகும்? தோன்றிய அனைத்தும் மாறும், அழியும், மறையும். மறைஞ்ச பிற்பாடு இது இப்ப இருக்கு. ஆக தேசத்தினால் வரையறுக்கப்படும் பொருள் காலத்தினால் வரையறுக்கப்படுவது இருக்கின்றது. ஆனால் பிரம்மமானது அப்படி இல்லை. அடுத்து பொருளினால் வரையறுக்கப்படுவது அப்படி சொல்லி சொன்னா, ஒரு பொருளை எடுத்துக்கிட்டா இது பூ இருக்குன்னு சொல்றோம், இது மைக்குன்னு சொல்றோம், இது கிளிப்புன்னு சொல்றோம். இதுல இருந்து என்ன? கிளிப்பு பூவா இல்லை, பூ மைக்கு போல இல்லை. 3 பொருள் என்ன? அதனுடைய தன்மைகளினால் குணங்களினாலே அது வேறு வேறாகத்தான் வரையறுக்கப்பட்டு விடுகின்றது. அது இதுவா இல்லை, இது அதுவா இல்லை, அதுவே ஒரு வரையறுப்பு தான். அது வேறு, இது வேறு, அது இது இல்லை, இது அது இல்லை, நான் அவன் இல்லை, அவன் நான் இல்லைன்னு தான். அது போலதான் இந்த வரையறையினால் இந்த பொருள் அனந்தம் என்பது நமக்கு கிடைக்கின்றது. தேசகால வரையறுப்பு எல்லாம் பிரம்மத்தினிடத்தில் செல்லுவதில்லை, நீக்கப்படுகின்றது. அப்படி தேசகால வஸ்துவினால் நீக்கப்படாத பிரம்மன் அனந்தம் என்று சொல்லப்படுகின்றது. அனந்தம் என்பதை தான் சொன்னோம், எல்லையற்ற, வரையறைக்குட்படாத, எல்லை இல்லாத, எந்த வரையறுப்புக்கும் உட்படாத எந்த ஒன்றோ அது பிரம்ம, அதுதான் அனந்தம். அதில் அனந்தம் சத்தியம், அனந்தம் ஞானம் அப்படிதான் நம்ம பார்த்தோம், இந்த வார்த்தையை வச்சுதான் பார்த்தோம். அடுத்து பிரம்மத்தை நாம் காரணம் என்று சொல்லுகின்றோம். பின்னர் பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் தோன்றியது சொல்லுகின்றோம், ஏற்றி வைக்கின்றோம். தோன்றும் போது படிப்படியாக தோன்றியது. அப்படி படிப்படியாக தோன்றியது முதலில் எது தோன்றியது என்றால் ஆகாசம். அதுதான் மந்திரத்தில் சொல்ல போறது. தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் ஆத்மனக ஆகாஷக சம்பூதக என்பதுதான் முதல் வாக்கியம். நம்ம அடுத்து பார்க்க போற அணுவாக்கத்துல அடுத்த பகுதி அதுதான். ஆக சிருஷ்டியில் முதலில் வருவது ஆகாசம். எனவே ஆகாசம் தோன்றியது என்று சொல்லே வருகின்றது. விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்களா ரொம்ப நாள் வரையிலும், ஆகாசம் தோற்றுவிக்கப்படவில்லை, அது 8 நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சாஸ்திரம் சொல்லி விட்டது ஆகாசமே தோன்றியது தான். இப்போ ஒத்துக்கிடுறாங்கன்றாங்க. நம்ம அந்த அளவு டீப்பா போகலை. அதனால தான் சொல்லும், விஞ்ஞானம் நம்முடைய சாஸ்திர கருத்துக்களை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. விஞ்ஞானத்தினுடைய தளம் வேறு, இது வேறு. விஞ்ஞானம் படைக்கப்பட்ட பொருள்களை விசாரம் செய்கின்றது, நாம படைச்சவனே விசாரம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
அதுதான் பெரிய விஷயம். அதுல இது வேற அது வேற. நாம நிறைய பேர் என்ன பண்றோம், விஞ்ஞானம் இதை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். விஞ்ஞானம் ஒத்துக்கலாம், ஒத்துக்காத போகலாம். அதனால மெய்ஞானத்துக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகவே சிருஷ்டியில் ஆகாசம் முதலில் வந்தது, தோன்றியது. அப்ப தோன்றியது என்ன காரியம்? பிரம்மன் காரணம். இது காரண காரியத்துல ஒரு கருத்து. அடுத்து காரண காரியத்துல இன்னொரு கருத்து ஒன்று இருக்கு. காரியம் என்றுமே காரணத்தை ஒன்றும் செய்ய முடியாது. காரியமானது காரணத்தை வரையறை செய்ய முடியாது. ஏனென்றால் காரணத்திலிருந்து காரியம் தோன்றியதால், ஒரே வார்த்தை சொல்லியிருக்கார், தோன்றிய காரியம் காரணத்தை ஒன்றும் செய்ய முடியாது. எனவே ஆகாசம் பிரம்மத்தினிடம் தோன்றிய காரணத்தினால் பிரம்மமானது ஆகாசத்திற்குள் வராது, ஆகாசத்திற்குள் பிரம்மம் இருக்காது. அப்படின்னா தான் ஆகாசமே பிரம்மம் தோற்றுவித்து சொல்லி சொன்னா, ஆகாசம் தோன்றதுக்கு முன்னே என்ன இருந்தது? யார் இருந்தா? பிரம்மம் தான் இருந்தது. ஆகவே காரணமாகிய பிரம்மம் காரியமாகிய ஆகாசத்திற்குள் இல்லை. காரணம் ஆகாசமே தோற்றுவிக்கப்பட்டதால். அதனால ஆகாசத்திற்குள் வராது. அப்பா பையனை வரையறுக்க முடியுமாண்ணா? ஆகாசமே பிரம்மத்தினிடம் தோன்றியது. ஆகவே ஆகாசத்திற்குள் பிரம்மன் அப்படி சொன்னால்தான் தேசத்தினால் வரையறுக்கப்பட்டு விடும். ஆகாசத்திற்குள் பிரம்மன் சொன்னாதான் தேசத்தினால் வரையறுக்கப்பட்டு விடும். ஆனால் ஆகாசமே பிரம்மத்திடமிருந்து வந்த காரணத்தினால் எப்படி தேசமானது பிரம்மத்தை வரையறை செய்ய முடியும்? ரொம்ப யோசித்து அப்படி பார்த்து அது கொஞ்சம் மனசுல அப்படியே ஒரு கிளியர் பண்ணிக்கணும். ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை யோசிக்கணும். வெட்ட வெளியில் ஒரு பொருள் இருந்தால் வெட்ட வெளியே அந்த பொருளை வரையறுத்து விடும். இப்போ ஆகாசத்துக்குள்ள இவ்வளவு பெரிய உருண்டையா இருக்க பூமியெல்லாம் இருக்கு சொல்லி சொன்னா, ஆகாசத்துக்குள்ள தானே இருக்கு, அதுக்கு வெளியில இல்லையே, ஆகாசத்து வெளியில இல்லையே. அப்படிப்பட்ட ஆகாசத்தையே படைச்சது பிரம்மன் சொல்லி சொன்னா, பிரம்மனுக்குள் தான் ஆகாசமே தவிர ஆகாசத்துக்குள் பிரம்மன் இல்லை, வரையறுக்க முடியாது. ஆக வெட்ட வெளியே பிரம்மத்திடம் இருந்து வந்தது என்றால் வெட்ட வெளியான ஆகாசம் பிரம்மத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இது இடத்தினால் வரையறுக்கப்பட இயலாதது, இல்லாதது என்பது நமக்கு தெரிகின்றது. இனி காலத்தினால் வரையறுக்கப்படுவது எப்படி? இதுவும் இதே கருத்து தான். பிரபஞ்சம் தோன்றியது அப்படி சொல்லி சொன்னா, தோன்றுவதற்கு முன்பு காலம் இல்லை. பிரபஞ்சம் தோன்றியது என்றால் அப்போ காலமும் என்ன? தோன்றியது. காலமும் தோற்றுவிக்கப்பட்டதுதான். ஆக காலம் தோன்றியது என்றால் தோன்றிய காலம் அதற்கு காரணமான பிரம்மத்தை ஒன்றும் செய்ய முடியாது, வரையறுக்க முடியாது. அதனால்தான் பிரம்மத்துக்கு ஆயுள் இருக்காங்க. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம், ராமநாமே கொண்டாடுறோம், விநாயகர் சதுர்த்தி எல்லாம் பிறந்த நாள் தானே. பிரம்ம ஜெயந்தி நம்ம கொண்டாடுறது இல்லை. அது என்று தோன்றியது. என்று நீ அன்று நான் வேற சொல்லிடுறார் தாய்மன்னர் கூட. சரி, பிரம்மத்துக்கு தோற்றம் இல்லைன்னா ஆத்மாவாகி ஜீவனாகி எனக்கு நானும் அதுதான் நின்றார். உண்மை இதுதான். என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவன்னு சொல்லிடுறார். ஆகவே காலம் தோன்றியது என்றால் தோன்றிய காலம் அதற்கு காரணமான பிரம்மத்தை வரையறுக்காது. ஆகவே தான் சொல்றாங்க, எப்பொழுது ஆகாசம் தோன்றியது என்று சொல்லிவிட்டோமோ அப்பொழுதே காலத்தை அப்படியே தான் சொல்ல முடியும். ஆக காலமும் பிரம்மத்தை வரையறுக்க முடியாது. ஆக டைம் அண்ட் ஸ்பேஸ் பிரிக்கவே முடியாது, பிரிக்கவும் கூடாது. திருப்பதி லட்டை எப்படி பிரிக்க முடியாது ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. அது போல காலத்தையும் தேசத்தையும் பிரிக்கவே முடியாது, பிரிக்க கூடாது. ஆக்சிடென்ட் சொல்றது என்னன்னா, அதே நேரத்தில் அதே இடத்துல 2 பேர் வந்துட்டா தானே ஆக்சிடென்ட், அதுதானே. ஆக பிரபஞ்சம் தோன்றியது என்றால் காலமும் தோன்றியது. ஆக காலமும் தோன்றியது என்றால் தோன்றிய காலம் அதற்கு காரணமான பிரம்மத்தை வரையறுக்காது. ஆக ஆகாசம் காலம் இரண்டும் சேர்ந்தே தான் வரும், சேர்ந்தே இருப்பது. இரண்டும் பிரம்மனை வரையறுக்காது. காரணம் காரியத்வா. ஆகவே ஆகாயமும் காலமும் இரண்டும் காரியம். ஆகவே பிரம்மத்தை காரணம் என்று சொல்லும் பொழுது காரியமான ஆகாசமும் காலமும் பிரம்மனை வரையறுக்காது. 3வது, ஒரு பொருளினால் பிரம்மன் வரையறுக்கப்படுமா என்றால் அதுவும் வரையறுக்கப்படாது. இப்போ காலம் பார்த்தோம், தேசம் பார்த்தோம், வஸ்து என்றால் பொருளினால். ஒரு பொருளினால் இன்னொரு பொருள் வரையறுக்கப்படணும்னு சொல்லி சொன்னா, 2வதாக ஒரு பொருள் இருந்தால் அது வேறு இது வேறு, அதிலிருந்து இது வேறானது பின்னமானது சொல்லி சொல்றோம். பின்னம்னா என்ன? வேறு வேறாக இருப்பது.
ஆனா இருக்கிறது ஒரே வஸ்து சொன்னா எது எதை வரையறுக்கும்? பிரம்மன் ஒண்ணுதான். பிரம்மன் 1, பிரம்மன் 2, பிரம்மன் 3 சொல்லி போட முடியாது. புத்தகம்னு சொல்றோம், புத்தகம் சில தன்மை இருக்கு. கிளிப்புன்னு சொல்றோம், கிளிப்புக்கு ஒரு தன்மை இருக்கு. நோட்டுன்னு சொல்றோம், நோட்டுக்கு ஒரு தன்மை இருக்கு. நோட்டு புத்தகமா இல்லை, கிளிப்பு புத்தகமா இல்லை, டெஸ்க்கு புத்தகமா இல்லை, புத்தகம் டெஸ்கா இல்லை. அப்ப என்ன இருக்குது? ஒன்று அவனுடைய தன்மையாலே வேறொன்றாக நாம் வரையறுத்து சொல்வதற்கு வாய்ப்பை கொடுத்து விடுகின்றது. பிரம்மத்தை இடத்துல அப்படி இல்லை. அந்த குணத்தினாலேயே இந்த பொருள்கள் எல்லாம் வேறு வேறாக வரையறுக்கப்படுகின்றன. காரணம், இது புத்தகமா இருப்பதா, இது பென்சிலா இருக்கிறதா, இது பேனாவா இருக்கிறதுனால, இது டெஸ்கா இருக்கிறதுனால என்ன, அது இதுவா இல்லை என்று ஒன்றை ஒன்று அந்த பொருளே தன்னை வரையறுத்துக் கொள்கின்றது இன்னொரு பொருளில் இருந்து. அதான் சொல்றோம். எப்பொழுதும் குணம் அதிகமாக அதிகமாக வரையறை அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த பொருளுடைய தன்மை குறைந்து கொண்டே செல்லும், லிமிட் ஆகிட்டே இருக்கும். குணம் அதிகமாக. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம். மனிதன் என்ற சொல் விசாலமா இருக்கு, மொத்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் சென்று அடையும். மனிதன் என்ற சொல் விசாலமா இருக்கு. அப்புறம் இந்தியன் என்ற சொல் மற்ற எல்லா மனிதர்களும் இந்தியன் என்பது வரையறுத்து குறைத்து விட்டது. அப்புறம் தமிழன் என்ற சொல் இன்னும் குறைந்தது. அப்புறம் மதுரைக்கார, தேனிக்கார, அப்புறம் அதுக்குள்ள இருக்க ஒரு ஊர், அதுக்குள்ள இருக்க தெரு என்ன ஆகின்றது? குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வரையறுத்து விடுகின்ற மனிதன். கடைசியில் என்ன? இண்டிவிஜுவல், தனி ஒரு நான் சோன் சோ இல்லையா? ஆக குணம் அதிகமாக ஆக வியாபகத்துவம் குறையும். ஆக ஒரு பொருள் அந்த பொருளாலேயே வரையறுக்கப்படும். எப்பொழுது எப்படி என்றால் அந்த பொருளை காட்ட இன்னொரு பொருள் இருந்து விட்டால். ஆக இரண்டாவது என்று ஒரு பொருள் இருந்து விட்டாலே அதுவே ஒன்றை வரையறை செய்து விடுகின்றது. ஆக ஒரு பொருள் வரையறுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பொருளுக்கு பின்னமாக வேறு ஒரு பொருள் இருந்தாலே போதும் சொல்றார். குவாலிட்டி வைஸ் லிமிட்டேஷன் வந்துடும். வஸ்து பரிச்சேதம் என்பதற்கு ஹேது பின்னத்துவம், வேறு வேறாக இருப்பதா. பின்னத்துவம் சொல்லி சொன்னா வேறாக இருத்தல் சொல்லி அர்த்தம். ஆகவே மீண்டும் காரிய காரண விசாரத்திற்கு நாம் வந்தால் கடைசியா என்ன செய்ய போகின்றோம்? முதலில் பிரம்மன் காரணம், உதாரணம் பானை காரியம், களிமண் காரணம். காரிய காரணத்துல பெரிய பேதம் அதிகமா இல்லை, அதனால இந்த தத்துவத்தை எடுத்துக்கிட்டோம். 10 கிலோ களிமண்ல 20 பானை செய்தாலும் மொத்தமா என்ன இருக்கும்? 10 கிலோ தான் இருக்கும். எவ்வளவு பார்த்தாலும் 10 கிலோ பானையில அத 10 கிலோ களிமண்ல 30 பானை செய்தா 35 கிலோ வரும், 30 கிலோ வருமானம் இல்லை. அந்த வெயிட் என்னவோ அப்படித்தான் வரும். அதனால இதுல அதிகமா பேதமும் அதிகமான வேறுபாடு இருக்கிறது வாய்ப்பு. பிறகு என்ன வந்திருக்கு 10 கிலோ களிமண்ல சொல்லி சொன்னா நாம ரூபங்கள் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. களிமண் தான் நாம ரூபமாகி பானை, சட்டி, தொட்டி, கிளியாஞ்சட்டி எல்லாம் அப்படியே வந்திருக்கு. புதிய சில சொற்கள் வந்திருக்கின்றது, நாம மாத்திரம் சொல்றார். ஆக காரிய காரண ஐக்கியத்தை இங்கு ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லி சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகி விடுகின்றனா, பானையில் இருக்கக்கூடிய நாம ரூபத்தை நீக்கிவிட்டால் அங்கு களிமண் என்கின்ற ஒன்றுதான் இருக்கின்றது என்ற ஐக்கியம் கிடைத்து விடுகின்றது. எப்பொழுது? பானை பானையாக இருக்கும் பொழுதே. உடைச்சிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லல, அறிவில புரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்றாரு? ஒரு கொயவர் இருக்காருட்ட போறோம், விதவிதமா பானை செய்திருக்காரு, கேட்கிறோம், இதெல்லாம் களிமண்ணால் ஆனதுங்க. அவர் பார்வை என்ன? அத்தனை விதமா நாம ரூபங்கள் இருந்தாலும் எல்லாம் ஒரே களிமண்ணால் ஆனது. ஒன்றாகிவிட்டோம், அந்த எண்ணிக்கை கூட போயிடுது. ஆக பானை அனைத்தும் களிமண்ணே, காரியம் அனைத்திலும் காரணமே வியாபித்துள்ளது. காரியமாகிய பானைகள் அனைத்திலும் காரணமாகிய களிமண்ணே வியாபித்துள்ளது. களிமண்ணுக்கு அந்நியமாக பானை கிடையாது, காரணத்திற்கு அந்நியமாக காரியம் கிடையாது. ஆக பிரம்மத்துக்கு அந்நியமாக இந்த பிரபஞ்சமும் கிடையாது. இதுதான் அழகா புரிஞ்சுக்கிறது சுருக்கமான விஷயம். மறுபடியும் பார்க்கலாம். பானை முழுவதும் களிமண்ணே, காரியம் அனைத்திலும் காரணமே வியாபித்துள்ளது. காரியம் முழுவதும் காரணமே வியாபித்துள்ளது. பானை முழுவதும் இருப்பது என்ன? களிமண்ணே. அடுத்து பாருங்க, காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை. களிமண்ணுக்கு வேறாக பானை இல்லை, தங்கத்துக்கு வேறாக நகை இல்லை. நகையெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துடுங்க, தங்கத்தை மட்டும் எடுத்துட்டு போங்கன்னா இது முடியுமா? தங்கம்தான் நகையா மாறி இருக்கு, களிமண் தான் பானையா மாறி இருக்கு. இந்த பிரம்மம் தான் பிரபஞ்சமாக இருந்து கொண்டுள்ளது. அப்ப பிரம்மமும் பிரபஞ்சமும்
வேறு வேறு இல்லை என்பதே நமக்கு சொல்வதற்காக இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வருது அத்தியாரோப அப்பவாத நியாயத்தை சொல்லி. அந்த நியாயத்துல கால தேச வஸ்து பரிச்சேதம் அதையும் சொல்லி பிறகு இருப்பது என்னன்னா ஒன்றுதான். ஆகவே அப்ப காரியம் என்பது வெறும் கான்செப்ட் தான், கற்பனை தான், வார்த்தை தான் உள்ளதே தவிர அப்படி ஒரு தனி பொருள் இல்லை. களிமண்ணை நீக்கிவிட்டு அங்க பானையை பார்க்க முடியாது. அங்க வந்தது என்ன? பெயர் வடிவம் தான். அது இப்ப இருக்கு, மாறிடும். தாய்மனர் ஒரு பாட்டில் சொல்வார், காலமே காலம் ஒரு மூன்றும் காட்டும் காரணமே, காரண காரியங்கள் இல்லா கோலமே, என்னை வா வா என்று அழைத்து குறைவர நின் அருள் கொடுத்தால் குறைவோ சொல்லாய் சொல்வார். காரண காரியத்தை அறிமுகப்படுத்தி காரியமானது காரணம் முழுவதும் வியாபித்திருக்கிறது, காரணமே காரியம் முழுவதும் வியாபித்திருக்கிறது சொல்லி பிறகு காரியத்தை அறிவுபூர்வமாக பெயர் வடிவத்தை நீக்கினால் அங்கு எஞ்சி இருப்பது காரணம். அது போல காரண பிரம்மம் மட்டும்தான் இருக்கின்றது. பிரபஞ்சம் என்று ஒன்று தனியாக இல்லை. அதுதான் இங்க சொல்ல வர விஷயம். இதுதான் நம்ம சாஸ்திரத்துல கடைசியா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்பதான் அத்வைதம் சித்திக்கும். இல்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தை எங்க கொண்டு போய் போடுறது? இவ்வளோ பெரிய உலகத்தை நிறைய பேருக்கு அதுதான் உலகம்னு ஒன்று இருக்கு, இது என்னதான் பண்றது? ஒன்றும் பண்ண வேண்டாம், அதுதான் இதுன்னு புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிரும். அதுக்காக இவ்வளவு தூரம் காரண காரிய தத்துவம், தேச கால வஸ்து பரிச்சேத ரஹிதம், அத்தியாரோபம் அப்பவாதம் இப்படிலாம் சொல்லி பண்ணாதான். ஏன்னா தெரிஞ்ச ஒன்றை வச்சுதான் நம்மளால இப்போ அதுக்குள்ள பார்க்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது பிரம்ம தத்துவத்தை நமக்கு விளக்க முடியும். ஆகவே பிரம்மத்தை காரணம் என்று சொல்லி பிரபஞ்சத்தை காரியம் என்று சொல்வதனால் என்ன கிடைக்கும் என்றால், காரியமான பிரபஞ்சம் என்று ஒன்று தனியாக இல்லை, தனியாக இல்லை. அப்படி என்றால் பிரம்மத்திற்கு பின்னமாக ஒரு வஸ்துவும் இல்லை. அப்பதான் என்ன? இருப்பதெல்லாம் இறைவனே. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஆழம். இருப்பதெல்லாம் இறைவனே. ஐயன் கலையென்று வேறொன்றும் கண்டில்லைன்னு தொழின்றார். கலைன்னு ஒன்று தனியா பயிரில் பார்க்குறது, அது வேற. இருக்கிற அந்த கலை கூட யாருன்னா அந்த இறைவன் தான், பயிர் தான் நிடுறார். ஆக பிரம்மன் காரணம், களிமண் காரணம், பிரபஞ்சம் காரியம், பானை காரியம். ஆக காரண காரியத்திற்குள் ஐக்கியம் சொன்னால் காரியம் என்று ஒன்று தனியாக கிடையாது. ஆகவே நாம் வேறுபாடாக பார்த்து கொண்டிருக்கிற பிரபஞ்சம் பிரம்மத்திற்கு பின்னமாக வேறாக இல்லை. இதுதான் இனி நாம பார்க்க போறத வியாக்கியான வாக்கியத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வேறாக எதுவுமே இல்லை. இப்படி தெரிந்து கொண்டால் பிரம்மத்திற்கு இரண்டாவதாக பொருள் இல்லை என்றால் வஸ்து பரிச்சேதம் கிடையாது. வஸ்து பரிச்சேதம் என்றால் குவாலிட்டி. ஒரு பொருள் வரையறுக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு வேறாக ஒரு பொருள் இருக்க வேண்டும். அந்த பொருள் இங்க என்னென்ன அப்படி இல்லை. இருப்பது என்ன? அந்த பிரம்மமே. ஆக பிரம்மன் காரியம் என்றால் பிரபஞ்சம் காரியம். பிரபஞ்சம் காரியம் என்றால் பிரபஞ்சம் பிரம்மத்திடமிருந்து வேறாக. ஆகவே பிரபஞ்சம் பிரம்மத்தை வரையறுக்காது. இது புரிந்து கொள்ள கடினம் என்றால் சுலபமான இன்னொரு உதாரணம் இருக்கு. இவ்வளவு தூரம் வந்தவர் முதல் கொஞ்சம் உதாரணத்தை சொன்னா கூட சுலபமான ஒரு உதாரணம் சொல்றேன். வேறு ஒரு காரணத்துல சொன்னா காரணம் சத்தியம் சொல்லி சொன்னோம், காரியம் மித்தியா சொன்னோம். மித்தியான்னு என்ன அர்த்தம்? தோற்ற மாத்திரமே. தோற்ற மாத்திரமோ காட்சி பிழைதான்னு சொன்னார் பாருங்க. அது போல தோற்றம், மித்தியா என்பது தோற்றம். மித்தியா காரியம் சொல்லி சொன்னா சத்தியமான காரணமான பிரம்மத்தை ஒன்று செய்யாதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு உதாரணம் காணல் நீர். அந்த காணல் நீருக்கு ஆதாரமான இருப்பது என்ன? பூமி. பூமியின் மேல் தான் காணல் நீர் தெரியும். ஆனால் பூமியின் மேல் தெரிகின்ற காணல் நீர் நம்ம கண்ணுக்கு தெரிகின்றது. ஆனால் அந்த நீர் பூமியை நனைக்குமா? நினைக்காது. சரி, பூமியை நினைக்கவில்லை, காணல் நீர் தெரிந்த பிற்பாடு அந்த காணல் நீர் நம்ம கண்ணை விட்டு மறைந்து விடுமா? தெரிந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா என்ன புரிந்து கொண்டோம்? அது உண்மையில் நீர் இல்லை, தோற்ற மாத்திரமா தெரிகின்ற ஒரு காணல். காணல் தோற்ற மாத்திரம். தெரிந்தாலும் அது உண்மை இல்லை. அதுதான் தெரிந்தாலும் அது உண்மை இல்லை. இல்லாதது என்ன? இல்லாதது நீராக அது இல்லை. தெரிகின்றது என்ன? ஆமா தெரியுதுப்பா. தெரிகின்றதை சொன்னா சரி போய் ஒரு டம்ளர்ல அதை எடுத்துட்டு சொல்லி சொன்ன தண்ணீர் எடுத்துட்டு. மேலும் காரண காரியத்தில் மேலும் ஒரு கருத்து இருக்கு. காரணம் என்றும் சத்தியம், காரியம் மித்தியா சொன்னோம். மித்தியாவான காரியம் காரணத்தை
வரையறுக்காது. ஆக பிரம்மத்தை காரணம் என்று சொல்லி பிரபஞ்சத்தை காரியம் என்று சொல்வதனால் கிடைக்கின்ற இரண்டாவது பலன் அனந்தத்துவம். அதுக்கு தான் வந்தோம். அனந்தம், அனந்தம், அனந்தத்துவம் சொல்லி சொன்ன தேச கால வஸ்து பரிச்சேத ரகிதம். இந்த கருத்தெல்லாம் ஏற்கனவே பார்த்த கருத்து தான், இருந்தாலும் வியாக்கியானத்தில் இது மீண்டும் நிலைநாட்டப் போகின்றது. ஆகவே நாம மீண்டும் பார்க்கின்றோம். சில நேரத்துல ஏன் சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்றோம், புனருத்தி தோஷம் சொல்லுவாங்க. மீண்டும் மீண்டும் சொன்னதே திருப்பி சொல்றோம். நான் பேசும்போது ஆமா சொல்லிட்டீங்களே, எதுக்கு சொன்னதையே சொல்றீங்க, அதனுடைய எம்பசைஸுக்காக சில நேரம் சொல்லுவோம், ஞாபகம் படுத்துவதற்காக. ஆக சிருஷ்டியினால் வருகின்ற இரண்டாவது பலன் என்ன? அனந்தத்துவம், பிரம்மத்தினுடைய அனந்தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக. ஆகவே தான் இங்க சொல்றாங்க, சிருஷ்டியை ஏன் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால், சிருஷ்டியை அறிமுகப்படுத்தி அதை பிறகு இல்லை என்று சொல்ல போகின்றோம். அப்படி இல்லை என்று சொல்வதனால் இந்த பலன் எல்லாம் வருகின்றது என்று சொல்லு. முதல்ல அது சத்தியம் என்பது நிலைநாட்டப்படுகின்றது, இரண்டாவது அனந்தம் என்பது நிலைநாட்டப்படுகின்றது, மூன்றாவது பலன் இந்த சிருஷ்டியானது அத்தியாரோப அபவாத முறைப்படி பிரம்மனை விளக்க பயன்படுகின்றது. ஏற்றி வைத்து பிறகு என்ன பண்றோம், அதை நீக்கிய பிறகு அங்க என்ன இருக்கின்றதோ அதுதான் பிரம்மம் என்று நிலைநாட்டுவதற்கு இந்த சிருஷ்டியானது பயன்படுகின்றது. நமக்கு கண்ணுக்கு அனுபவத்துக்கு இருக்கின்ற ஒன்றை காட்டி இதற்கு ஆதாரமானது எதுவோ அதுதான் அந்த பொருள் என்று விளக்குவதற்கு இந்த சிருஷ்டியானது பயன்படுகிறது. அடுத்து நான்காவது இறுதியான பலன் அத்வைத சித்தி. பிரம்மத்தை காரணம் என்று சொல்வதிலிருந்து இந்த கருத்து சித்திக்கின்றது. ஆக எவ்வாறு அத்வைத சித்திக்கும் என்றால், மீண்டும் காரண காரிய விசாரம் செய்தால் மீண்டும் மீண்டும் துவைத புத்தியை வந்து கொண்டிருக்கும். பலவிதமான களிமண் பானைகளை பார்த்ததனால் பல பானைகள் இருக்கின்றதுன்னு நமக்கு தோணுமா? பலவிதமான பானைகள் இருக்கு என்று தோன்றி கொண்டிருக்கும். ஆகவே என்ன பண்றது சொல்லி சொன்னா, அந்த எண்ணிக்கை மனதில் வருவதன் மூலமாக பலமாக பேதமாக நமக்கு புத்தி சென்று கொண்டே இருக்கும். ஆனால் என்ன சொல்கின்றது, இங்குள்ள எல்லாவற்றிற்கும் மூல காரணம், எத்தனை ஆயிரம் பானைகளை செய்து வைத்திருந்தாலும் கூட அது எல்லாம் எதனால் ஆனது, ஒரே களிமண்ணினால் ஆனது என்ற மூல காரணத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக இந்த பேத புத்தியானது நீக்கப்பட்டு அபேத புத்தியானது நமக்கு வருகின்றது. அத்தனை விதமாக தெரிந்து கொண்டிருந்தாலும் அத்தனையும் ஒரே களிமண்ணினால் ஆனதுதான். அத்தனையிலும் களிமண் தான் இருக்கின்றது, எண்ணிக்கையில் பலவாக இருக்கின்றது. ஆகவே அங்கு களிமண்ணை நீக்கினால் அத்தனை எண்ணிக்கையான பானைகள் இல்லை, அங்கு களிமண்ணை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அழுத்தி நம்ம மனசுல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானம் நமக்கு கிடைக்கின்றதா? இந்த சிருஷ்டியினுடைய இன்னொரு பலன் இருப்பது ஒன்றுதான் என்கின்ற ஞானம் நமக்கு கிடைக்கும். ஆக காரண காரியத்தில் ஒன்றுதான் உள்ளது என்ற அறிவு நமக்கு வரும். எனவே சிருஷ்டியை பார்ப்பதனால், இவ்வளவு பலன் இருப்பதனால் உபனிஷத் சிருஷ்டியை அறிமுகப்படுத்தியது. சிருஷ்டிக்குள் போகும் பொழுது பிரம்மன் காரணம் என்று இதுவரையில் பொதுவாக பார்த்தோம். விசாரம் செய்து பார்த்தால் பிரம்மனின் லட்சணங்கள் நிர்விகாரம், அச்சலம் என்று எல்லாம் இருக்கின்றதுனாலேயே சிருஷ்டி என்றாலே அடுத்த ஒரு கருத்து இருக்கு, முக்கியமான கருத்து, அதையும் இங்க சொல்லிவிடணும். ஏன்னா சில விஷயங்களை மறைத்து வைத்து இப்படி சொல்லி கொடுத்துருவோம், சாஸ்திரம் நினைக்கிறது இல்லை. இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லி விளக்கி பிறகு இருப்பது ஒன்றுதான் என்பதை அழகாக நிலைநாட்டுகின்றது. சில நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம சிலர் புரிய வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் அப்படியே மூடி மறைச்சு வச்சு அல்லது வேற ஏதோ அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்றோம் பாருங்க. அப்படிலாம் இல்லை. சாஸ்திரமானது எல்லா விதமான வேறுபாடுகளும் பேதங்களும் நம்ம மனத்தில் வரக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் தானே எழுப்பி அதற்கு விளக்கத்தை சொல்லி விடுகின்றது. அடுத்து ஒரு கருத்து, சிருஷ்டி சொல்லி சொன்னாலே மாற்றம், ஒரு விதமான மாற்றமும் இல்லாமல் ஏதாவது ஒன்று தோன்ற முடியுமா என்றால் முடியாது. விகாரம் இல்லை என்றால் எதுவும் உற்பத்தி ஆகாது. அரிசியில வர விகாரம் தானே சாதமா வருது, மாவுல வர விகாரம் தான் இட்லி ஆகுது, தோசை ஆகுது. நேற்று ராத்திரி இருந்த இட்லி தான் இன்னைக்கு காலையில உப்பு மாவா வந்து உட்கார்ந்தது. உள்ளதுதானே ஏதோ சாப்பிடும். ஆக பிரம்மன் நிர்விகாரம் சொல்லி சொல்றோம். நிர்விகாரமான அதே பிரம்மனை உபனிஷத் காரணம் என்று சொல்லியது. அப்போ தோற்றம் சொல்லி சொன்னாலும் விகாரம் ஆகினா தானே, அது மாறினா தானே ஒன்று இன்னொன்றாக மாறி அமையும். அதுதானே சிருஷ்டி. அப்போ அந்த பிரம்மன் நிர்விகாரம் என்பது எப்படி சித்திக்கும்? இந்த இடத்துல தான் சாஸ்திரமானது மாயா என்ற ஒரு
விஷயத்தை, தத்துவத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. மாயா என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்துகின்றது. பிரம்மன் நிர்விகாரமாகவே மாற்றம் அடையாமலே இருந்து கொண்டு இந்த மாறுகின்ற அனைத்து உலகத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. நிர்விகாரியாக இருந்து கொண்டு இந்த மாற்றங்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அது எப்படி நடக்கும்? நடக்காது. அது எப்படி நடக்கும் என்று வாதம் செய்தால் அதுதான் சொல்றாங்க. அதனாலதான் அந்த மாயை, இந்த மாயை என்ற வார்த்தையை சொல்றோம். ஏனென்றால் மாயையானது எதுவெல்லாம் நடக்காது, நடக்க முடியாது என்று நினைக்கின்றோமோ அதையெல்லாம் நடத்தி காட்டுவதற்கு பெயர்தான் மாயை. அக்கட்டித்த கட்டனா பட்டியசி மாயான்னு சொல்லுவாங்க. நடக்க முடியாததையெல்லாம் நடத்தி காட்டுபவள், நடத்தி காட்டுவது. அல்லது நடக்காததை நடந்தது போல எது காட்டுமோ அதுதான் மாயா. இன்னொரும் சொல்லுவாங்க யாமா சா மாயா. அது அப்படின்னு விளக்கியே சொல்ல முடியாது. எது இல்லையோ அதுதான் மாயை. அப்ப இல்லாதது மாயன்னு எப்படி சொல்லி இருக்கிறது போல காட்டுறதுனால அதனால சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லவே இல்லைன்னா சொல்ல வேண்டியது இல்லை. உண்மையில இருந்தா அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எது இல்லையோ இருப்பதை போல காட்டி கொண்டிருக்கின்றதோ அதனாலதான் அதுக்கு பேர் மாயைன்னு சொல்லி. அதெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகள், விளக்கம் புரிந்து கொள்வது. ஆக அந்த மாயை ஒரு விதமான தத்துவம். அது எங்கே உள்ளது? அதையும் சொல்ல முடியாது. அப்ப சொல்ல முடியாதுன்னு எதுக்கு நீங்க உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? சொல்ல முடியாதுன்னு சொல்லி. ஆகவே ஆரம்பத்துல விசாரத்திற்காக, நம்முடைய படிப்புக்காக பிரம்மனிடம் இருக்கின்ற ஒரு விதமான சக்தி என்ன என்று மாத்திரம் சாஸ்திரம் சொல்லி விடுகின்றது. மாற்றமடையாத நிர்விகாரமான பிரம்மத்திடம் ஒரு சக்தி இருக்கு. இந்த இடத்துல அந்த அளவிற்கு போதும் என்று நிறுத்திக் கொள்கின்றோம். அந்த சக்தியை, அதை பயன்படுத்தி பிரம்மன் தான் மாறாமல் இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கின்றது. தான் மாற்றமற்ற காரணமாக இருந்து கொண்டு மாறுகின்ற அனைத்திற்கும் அதுவே ஆதாரமாக இருக்கின்றது, தான் மாறாமல். அப்பதான் பிரம்மத்திற்கு நிர்விகாரி என்ற லட்சணம் பொருந்தும். லட்சணத்துல ஒண்ணு தப்பா போயிடுச்சுன்னா அந்த பிரம்மத்துக்கு அந்த தன்மை பொருந்தாது போயிடும். ஆகவே இந்த சிருஷ்டியானது, உலகமானது, தோற்றமானது விகாரத்தினால்தான் தோன்ற முடியும். ஆக காரணம் பிரம்மன். இதற்கு காரணம் என்று சொல்லும் பொழுது அது இங்கு சொல்வது உலக தோற்றத்திற்கு காரணமான பிரம்மன் சொல்றது மாயையோடு கூடிய கலந்த பிரம்மனைத்தான் இந்த உலகத்திற்கு காரணம் என்று சொல்லுகின்றோம். ஜெகத் காரணம் ஜென்மாதி எஸ்ய யதஹ சொல்றோம் பாருங்க பிரம்மசூத்திரத்தில். அது போல இது சுத்த பிரம்மன் இல்லை, மாயையுடன் கூடிய பிரம்மன், அதுதான் காரணம். ஆக இந்த மாயையே ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட அத்தியாரோபம் தான். இந்த பிரம்மத்திடமிருந்து படிப்படியாக சிருஷ்டி வருகின்றது. என்னென்ன சிருஷ்டி தோன்றியுள்ளது என்று இந்த சிருஷ்டியானது அத்தியாரோபம் செய்யப்படுகின்றது. அதற்கு பயன்படுகின்றது. அத்தியாரோபம் செய்ய சிருஷ்டி பயன்படுகின்றது. பிரம்மத்தை சத்தியம் என்று சொல்லி புரிந்து கொள்ள பயன்படுகின்றது. அனந்தம் என்று சொல்வதற்கும் பயன்படுகின்றது. இறுதியில் அத்வைதமே சித்திக்கின்றது. இருப்பது ஒன்றுதான் என்று நமக்கு விளங்கி கொள்ள முடிகின்றது படிப்படியாக சொல்லி. இனி அடுத்த கருத்து, எப்பொழுதெல்லாம் பிரம்மன் ஜெகத்திற்கு காரணம் என்று சொல்லுகின்றோமோ அந்த இடத்தில் அந்த பிரம்மனானது மாயையோடு சம்பந்தப்பட்டுதான் இருக்க வேண்டும். சிருஷ்டிக்கு காரணம் பிரம்மன் சொல்லும்பொழுது மாயையோடு சம்பந்தப்பட்ட பிரம்மனைத்தான் சொல்லுகின்றோம். மாயையோடு சேர்த்து பார்க்கப்படுகின்ற அந்த பிரம்மனைத்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு காரணம் என்று சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட மாயையுடன் கூடிய பிரம்மத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது. அதுதான் என்ன தெரியுங்களா? ஈஸ்வரன். மாயா சகித பிரம்ம ஈஸ்வரன், மாயா ரகித ஈஸ்வரன் பிரம்ம. இந்த வார்த்தை எழுதி வச்சுட்டு யோசிங்க. மாயா சகித பிரம்மன், மாயையோடு சேர்ந்த பிரம்மத்துக்கு பெயர் தான் ஈஸ்வரன். மாயையை நீக்கிய ஈஸ்வரனுக்கு பெயர் தான் பிரம்மன். இங்க இது மட்டும் மாயையோடு கூடிய பிரம்மத்திற்கு இன்னொரு பெயர் ஈஸ்வரன். ஈஸ்வரன் சிவபெருமான் அந்த அர்த்தத்துல சொல்லல, இங்க சிருஷ்டி கர்த்தா அந்த அர்த்தத்துல சொல்றோம். ஆக சாஸ்திரம் சில இடங்களில் ஈஸ்வரனை பிரம்மம் என்றே சொல்லும். எனவே மாயையோடு கூடிய பிரம்மன் தான் சிருஷ்டிக்கு காரணம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் 24 கேரட் சுத்த தங்கத்தை நகை செய்ய முடியாது. அதோட கொஞ்சம் வேறு எது கலந்து அதை நகை செய்ய முடியும். அதே போல மாயையோடு சேர்ந்த பிரம்மனுக்கு பெயர் தான் ஈஸ்வரன். அவர்தான் இந்த சிருஷ்டிக்கு காரணம். அப்படி எடுத்துக்கொண்டால்தான் பிரம்மன் நிர்விகாரி என்ற லட்சணம் பொருந்தும். இல்லை என்றால் பிரம்மன் சவிகாரி. அப்ப பிரம்மத்துக்கு லட்சணம் பொருந்தார். அடுத்து காரணம் என்று சொல்லும் பொழுது உபாதான காரணம்,
நிமித்த காரணம் என்று ரெண்டு காரணம் இருக்கு. எப்பவுமே உலக சிருஷ்டிக்கு என்ன சொல்லுவோம்? உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் காஸ், நிமித்த காரணம் சொல்லுவோம். ஆக சிருஷ்டி அத்தியாரோபம் செய்கின்ற இங்கே பிரம்மன் காரணம் என்று சொல்லும் பொழுது என்ன காரணம் என்று சந்தேகம் வந்தால் உபாதான காரணத்தை தான் சொல்கின்றது. மெட்டீரியல் காசை தான் சொல்றது. மெட்டீரியல் காசை தான் இங்க சொல்லுது. சத்ரூபமாகத்தான் உலகமெங்கும் அவர் நிறைந்திருக்கின்றார். அப்போ உபாதான காரணம் மெட்டீரியல் காசு தான் இங்க சொல்றார். அப்ப நிமித்த காரணத்தை எங்க சொல்ல போறீங்கன்னா பிறிதொரு இடத்துல விளக்கும் பொழுது அங்க நிமித்த காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஞானம் என்ற பதத்துக்கு விளக்கம் வரும்போது அங்க பார்க்கலாம். இங்க உபாதான காரணமாக மட்டுமே நாம் எடுத்துக்கொள்வோம் அத்தியாரோபம் இந்த விஷயத்தில். அதுதான் இங்க ரொம்ப அழகா சொல்லுகின்றது. ஆக உபாதான காரண ரூபத்தை மனதில் வைத்துக்கொண்டு உபநிஷத்து இங்கு பேசுகின்றது. ஆகவே தான் உபாதான காரணத்தின் அடிப்படையில் பார்த்தால்தான் காரண காரியத்தை விசாரம் செய்து காரணம் சத்தியம் என்ற நிலைக்கு நாம் வர முடியும். நிமித்த காரணத்தை இன்டெலெக்சுவல் காசு எடுத்துக்கொண்டால் நிமித்த காரணத்தை அடிப்படையில் ஞானம் என்பது நமக்கு சித்திக்கும். ஆனாலும் கூட பிறகு அதை பார்க்க போகின்றோம். ஆகவே சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற லட்சணத்தில் சிருஷ்டியை அறிமுகப்படுத்துவதோடு இங்க சத்தியம் அனந்தம் என்பதைத்தான் சித்திக்க வைப்பதற்கு அத்தியாரோபம் என்கின்ற காரணம் பயன்படுகின்றது. ஞானத்தை நாம் இங்க வெட்டி வச்சிருக்கோம், புரிந்து கொள்ள முடியாமல் போக போறதில்லை. புரிவதற்கு இன்னொரு இடத்துல நம்ம விசாரத்தை ஆரம்பிச்சு செய்து விடுவோம். காரணம் இங்க நிமித்த காரணத்தை பத்தி பேச்சு இங்க உபநிஷத்தை தொடங்கல. நாம அதை விட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா புரிஞ்சுக்கிறத விட கூட படிப்படியா புரிஞ்சுக்கணும். சத்தியம் என்கின்ற இந்த சத்பிரமமாக இருக்கக்கூடிய சத்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எங்கும் நிறைந்த அந்த பிரபஞ்சத்தை அத்தியாரோபம் செய்து நமக்கு புரிய வைக்கின்றது. இந்த இடத்துல உபாதான காரணத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கோம், மெட்டீரியல் காசு மட்டும். நிமித்த காரணம் பிறகு வரும். அங்கே நிமித்த காரணமாக ஈஸ்வரன் இருப்பதனால் ஞானம் என்ற லட்சணமும் நமக்கு அங்கு சித்திக்க போகின்றது. ஆக நம்ம சிருஷ்டிக்குள் செல்வதற்கு முன்பாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னென்ன என்றால் மாயையுடன் கூடிய பிரம்மனே காரணம். இரண்டாவது உபாதான காரணமாகத்தான் இங்கு பேசப்படுகின்றது. நிமித்த காரணம் இருக்கின்றது, ஆனால் அது இங்கே பேசப்படவில்லை. அடுத்து மூன்றாவது கருத்து, எந்த ஒரு சிருஷ்டியும் சூக்ஷமத்திலிருந்தான் ஸ்தூலமாக வர முடியும். அம்மா வீட்டில் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போறாங்கன்னு மனசுல நினைச்சிருப்பாங்க, அது சூக்ஷமம். அப்புறமா 1 மணிக்கு தான் நம்ம தட்டில் ஸ்தூலமா விழும். அவங்க நினைச்சாங்கன்னா என்ன, சூக்ஷமம் தானே. எந்த ஒரு கட்டிடமும் கூட என்ஜினியர் கிட்ட சொன்னா நம்ம தேவைகளை சொன்னா அவர் ஒரு மனசுல ஒரு வரைபடம் பண்ணிக்குவார், அப்புறம் போட்டு கொடுப்பார், ஸ்தூலமா நமக்கு கிடைக்கும். அது போல எந்த ஒரு சிருஷ்டியும் கூட சூக்ஷமத்திலிருந்து தான் ஸ்தூலமாக வர முடியும். அப்ப சூக்ஷமத்துக்கு முன்ன அது எங்க இருந்து சொன்னா காரண நிலை, அன்மேனிஃபெஸ்டார். அதே நேரத்துல எந்த ஒரு ஸ்தூலமும் திடீரென்று உற்பத்தி ஆகாது. தத்துவபோதம் முண்டகோபனிஷத்து எல்லாம் சிருஷ்டியுடைய கிரமத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக முதல்ல ஈஸ்வரன் இருப்பார், பிறகு காரண அவஸ்தை, பிறகு காரணமான அவ்யக்தமான வெளித்தோற்றத்துக்கு வராத அன்மேனிஃபெஸ்டா இருக்கிறது மேனிஃபெஸ்ட் ஆகும் சூக்ஷமா. அந்த சூக்ஷம நிலையிலிருந்து அப்புறம் ஸ்தூலமாக வரும். ஸ்தூலம் சூக்ஷமும் காரணம். அந்த காரணம் என்பதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ஈஸ்வர தத்துவமா சொல்றோம். ஆகவே இங்க சூக்ஷம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் தோன்றியது என்பதுதான் இங்க சாஸ்திரம் சொல்கின்ற வார்த்தை. ரெண்டு சேர்த்தே சொல்லிட்டு தனித்தனியா சொல்லலை. ஏன்னா நம்ம தத்துவபோதம் படித்திருமோ அதுக்கு தெரியும். சரி, இந்த ஸ்தூலமான படைப்புக்கு முன் இதே சூக்ஷமா படைப்புகள் இருந்தது. அதற்கு முன் என்னன்னா இருந்தது. இப்போ வார்த்தை சொல்லும்போது சப்தம் அமாத்திரா தன்மை, ஒரு மாத்திரை 2 மாத்திரைலாம் சொல்றோம். அதுக்கு முன்ன என்ன இருந்தது, அமாத்ரா சொரூபம். பிரணவத்தை ஓம்காரத்தை விளக்க வரும்பொழுது மாத்ரா அமாத்ரா அப்படிலாம் சொல்லி மாண்டிகம் பேசும். அமாத்ரா சொரூபம் அப்படி உள்ள இருந்தது, அப்புறம் ஓம் என்று வருகின்றது. அதுக்கு முன்ன என்ன இருந்தது, சப்தமானது உள்ளே ஒடுங்கி இருந்தது, அமாத்ரா சொரூபம். ஆகவே சிருஷ்டியானது சூக்ஷமத்திலிருந்து ஸ்தூலமாக வர வேண்டும். ஆனால் இங்கு உபநிஷத்து சூக்ஷமத்தை ஸ்தூலத்தை சேர்த்தே கூறிவிட்டது. காரணம் பார்த்துட்டோம், அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லாமல் எடுத்த உடனே 2 வார்த்தையை சொல்லி இதை முடிச்சு விடுகின்றோம். சரி, ஆக இப்போ நாம் பார்த்த கருத்து என்னன்னா 3 கருத்தை பார்த்திருக்கிறோம். மாயையுடன் கூடிய பிரம்மன் ஈஸ்வரன், பிறகு உபாதான காரணத்தை பேசியது, பிறகு ஸ்தூல சூக்ஷ்ம பூதங்களை சேர்த்து பேசப்பட்டது. இத்துடன் நம்ம என்ன பண்ண போறோம், மந்திரத்திற்குள் நாம் செல்ல வேண்டும். இதுவே 11 ஆயிடுது. நாளை வகுப்பில் பார்க்கலாம். அடுத்த மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண
பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.